லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆர்த்தி, சீக்கிரம் வா, நேரம் ஆச்சு. வா வா வா, வாங்க சீக்கிரம் வாங்க. ஏய், நல்லா இருக்கு ஆர்த்தி உன் புடவை. மாப்பிள்ள, நீங்களும் அழகா இருக்கீங்க. போலாமா? போலாமா? போய் தானே ஆகணும். என்னடி இது, அவ்வளவு பெரிய விழாக்கு போறோம், சந்தோஷமா போக வேணாமா? உன் முகத்தை பார்த்தா அங்க போறதுக்கு என்ன உனக்கு விருப்பம் இல்லையா? நாம மட்டும் போறதா தான் பிடிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்குதான் அந்த கார்த்தி வானதிலாம் கூட வராங்களே. ஏண்டி, அவங்க வராங்கங்கிறது தான் நமக்கு முன்னாடியே தெரியும்ல, அதுக்குன்னு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சுப்பியா? அதெல்லாம் பெரிய கதை. எல்லாத்தையும் நான் பொறுமையா சொல்றேன். ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க, நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள. முருகா, என்னன்னு தெரியல, காலையில இருந்து மனசு சரியில்லை. இன்னைக்கு மீட்டிங்ல எல்லாமே நல்லபடியா நடக்கணும். எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும். நாங்க எல்லாரும் ரெடிமா, கிளம்பலாமா? நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, நான் வரேன். சரிம்மா. என்ன ஆர்த்தி, சொல்லுமா. ஓசி சாப்பாடு சாப்பிட ஒரு விழா கிடைச்சிருச்சுன்னு பொண்டாட்டி புடவையெல்லாம் இஸ்திரி போட்டு எடுத்துட்டு வராப்புல இருக்கு. அயன் பண்றது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் அவ புடவைய வாஷ் பண்றது கூட நான் தான். ஆமா, அவளுக்கு இதெல்லாம் நான் செய்யாம வேற யார் செய்வா? சரி, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆர்த்தி, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? போலாம். போலாம். வனதி, ஜீவார்த்திலாம் கிளம்பி போயிட்டாங்க. அம்மா மட்டும் தான் கிளம்பல. அவங்க வந்ததும் நாம அவங்களோட சேர்ந்து போயிடலாம், சரியா? சரிங்க. அப்புறம் இந்த Dress எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அழகா இருக்கீங்க. ஏன் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. நல்லா இருக்கு, இருந்தாலும் ஏதோ ஒண்ணு குறையுது. கம்மல், செயின், வளையல் எல்லாமே போட்டிருக்கேனே. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்ப. இந்த பக்கம் பார்க்காத, அந்த பக்கம் திரும்ப. வானதி, இப்போ திரும்பி பாரு. இதுதான் குறைஞ்சது. இந்த வச்சுக்க. அம்மா, எப்படி உங்க கைக்கு பூ வந்துச்சு? இதோ இந்த செடியில பூத்து இருந்துச்சுல, அதுல இருந்து தான் பறிச்சேன். இந்த செடியிலயா? இந்த செடியில ரோஜா பூ பூத்துச்சு. அதெல்லாம் பூக்கும். இப்போ ஃபங்க்ஷன் போற அவசரத்துல இந்த பூ டவுட்லாம் உனக்கு தேவையா? இத வச்சுக்க. ஏய், அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். இங்க வை. இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் மேல. இன்னும் மேல, இன்னும் மேல. நீங்களே பூ வச்சு விடுங்க. திரும்ப. திரும்ப. இப்பதான் கரெக்டா இருக்கு. அம்மா வராங்க. கார்த்திக், போலாமா?
டிரைவர் வந்துட்டோமேமா. டிரைவர்லாம் வேணாம்ப்பா, நீயே ஓட்டு. சரிம்மா. என்ன வானதி, நகையெல்லாம் இவ்ளோ கம்மியா போட்டிருக்க? இல்லம்மா, போதும் தான். அம்மா என்னம்மா? இந்தா போட்டுக்கோ. அம்மா வேண்டாம்மா, இருக்கட்டும். போட்டுக்கோ. மா போதும்மா, எதுக்குமா இதெல்லாம்? கார்த்திக், வெளியில 4 இடத்துக்கு போறப்போ ஒரு பொண்ணு எப்படி ரெடியாகி போறாங்கறத வச்சுதான் அந்த குடும்பத்தை எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏன் மருமகளை ஜட்ஜ் பண்றப்போ மத்தவங்க தப்பா ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். சரி, வண்டியில ஏறுங்க. அம்மா நீங்க முன்னாடி உட்காந்துக்கோங்கம்மா, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். பரவாயில்ல, நானும் உன் கூடவே சேர்ந்து உட்காந்துக்கிறேன். ஏறுங்கம்மா. வானதி, வானதி, அம்மா வந்துட்டாங்க, வா போலாம். நீங்க இன்னும் கிளம்பலையா? இல்லம்மா, அது வந்து சொன்ன டைமுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க சீக்கிரமா வந்துருங்க, நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை நான் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதுனால நான் பழசையெல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்க வேணாம். எல்லார் முன்னாடியும் நாம ஒன்னாதான் இருக்கோங்கிற காட்டிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் நான் இருக்கேன். மத்தபடி எதுவும் இங்க மாறிடல. என்ன சம்பந்தி, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற நேரமாச்சு, இன்னும் நம்ம வீட்டுல இருந்து யாரும் வர காணோம். நம்மள சீக்கிரம் போக சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கான ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க, எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. சம்பந்தி இதோ வந்துட்டாங்க. ஜீவா, அம்மா எங்கடா? வராங்கப்பா, எங்க எல்லாரையும் முன்னாடியே கிளம்ப சொன்னாங்க, நாங்க கிளம்பி வந்துட்டோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ராஜேஸ்வரி ரெப்ரசன்ட் பண்ண தான் நாம வந்திருக்கோம். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற டைம் ஆச்சு, இன்னும் வரலன்னா எப்படிடா? நாங்க கிளம்புனப்பவே அத்தை ரெடியா தான் இருந்தாங்க, வந்துருவாங்க இப்போ. ஏமா ரெடியா தான் இருந்தாங்கன்னு உங்க கூட வந்திருக்கலாமே, அதை விட்டு ஏன் லேட் பண்றாங்க? வானத்தையும் கார்த்திக் மாப்பிள்ளையும் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரதா சொல்லியிருந்தாங்கல்ல, ஒருவேளை தங்கச்சிமா அவங்களையும் கூட்டிட்டு வராங்களோ என்னமோ, அதான் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓ, அப்ப அந்த வானத்தி கார்த்திகை கூட்டிட்டு வர்றதுக்காக தான் அந்த அம்மா நம்மளை இவ்வளவு வேக வேகமா அனுப்பி வச்சாங்களா? சம்பந்தி, தங்கச்சிமா வந்துருவாங்க, நாம உள்ள போலாம். சரி போலாம், வாங்க வாங்க. போலாம். அம்மா, கார்த்திக்கும் வானதியும் அத்தை கூட தான் வந்துட்டு இருக்காங்களோ? இவங்க சொல்றதையும் அவங்க நம்மள முன்னாடி அனுப்பி வச்சதையும் வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. கார்ல வரும்போது என்னென்னமோ பேசி அப்படியே அத்தைய கவர் பண்ணிடுவாமா.
அவங்க வீட்ல இருந்து கிளம்பி அநேகமா இங்க வந்து சேர டிராவலிங் டைம்க்குள்ள அவங்க என்னென்னலாம் பேசி கொஞ்சம் கொலாவிக்க போறாங்கன்னு தெரியலையே. ஏண்டி இப்படி புலம்பல்? நம்ம கேட்குற எல்லா கேள்விக்கும் அவங்க இங்க வந்து இறங்கினாதான் விட தெரியும். அவங்க வரட்டும், என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்ப்போம். அது வரைக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம். வா. வாங்க 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 வாங்க. வெல்கம் வணக்கம், வெல்கம் வணக்கம் சார். எங்க ராஜேஸ்வரி மேடம், கார்த்திக், வானதி எல்லாம் காணோம்? அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஓ. இப்ப வந்துருவாங்க. மகளும் மருமகனும் ஜோடி போட்டு வரதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வம் உங்க அப்பாக்கு. இப்பவே இவ்வளோ ஆட்டம்னா வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாரோ வந்தாதான் வெளிச்சம். இங்க வர எல்லா ஃபேமிலிக்கும் தனித்தனி டேபிள் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க உள்ள போய் உட்காருங்க. தங்கச்சிமா வந்துட்டாங்க. அத்தை மட்டும்தான் வராங்க. ஆமா ஏடி, ஆனா அந்த கார்த்திக் புடவையெல்லாம் இஸ்திரி போட்டு எடுத்துட்டு போனா அப்புறம் ஏன் வரல? மா, அவங்க வரலையேன்னு சந்தோஷப்படாம அதை விட்டு ஏன் எதுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க? நான் ஏடி யோசிக்கிறேன்? வெல்கம் மேடம். ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். தேங்க்யூ. ப்ளீஸ் உள்ள வாங்க மேடம். ராஜி, கார்த்திக் வானதி இன்னும் வரலையே. வருவாங்க. வாங்க மேடம், வாங்க வாங்க. வருவாங்களா? அம்மா, அப்ப வராங்க போல இருக்கே. சரிடி, இவ்வளோ பேர் வந்திருக்கும் போது அந்த 2 பேர் வரதுனால என்ன ஆயிடுப்பது? வரட்டும். அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்களால ஒன்றும் செய்ய முடியாத போது இவ்வளோ பேர் கூடி இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து அவங்க என்ன செஞ்சிடறாங்க நான் பார்க்குறேன். வா. ஏங்க அதென்ன வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வர உங்க மகளும் மருமகனும் வழி தெரியாம தொலைஞ்சு போயிடுவாங்கண்ணா. எல்லாம் வருவாங்க, நீங்க அமைதியா உட்காருங்க. வருவாங்க இல்லம்மா, வந்துருச்சுங்க. வந்துட்டாங்களா? ராஜி, கார்த்தி வந்துட்டாமா. ஏமா இங்க இவங்க கூட்டிட்டு வராங்க? சம்மந்தியம்மா, என்னங்க இந்த வானத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம ஸ்வேதாவை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா?
அவ எதையாவது கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாளா? அவளும் அவ செய்கையும் இப்ப யாராவது வந்து ஸ்வேதாவை பத்தி உங்ககிட்ட விசாரிச்சா நம்ம என்னங்க பண்ணுவோம்? அமுதா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் அமுதா அமுதான்னு என்னையே அடக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, ஸ்வேதா இங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு யாராவது வந்து சம்பந்தி அம்மா கிட்ட விசாரிச்சா அவங்களுக்கு தானங்க அசிங்கம். கடவுளே, நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் ஸ்வேதாவை பத்தி யாரும் பாவம் சம்பந்தி அம்மா கிட்ட வந்து எதுவும் கேட்க கூடாது. ஃபங்க்ஷனுக்கு குடும்பமா எல்லாரும் வரணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அம்மா? அதனாலதான் ஸ்வேதாவையும் கூட்டிட்டு வந்தோம். உங்களையே குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கல, இதுல நீங்க இவ்வளவு வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஜீவா, உன் இஷ்டத்துக்கு கோவப்படுறதுக்கும் கத்துறதுக்கும் இது ஒண்ணு நம்ம வீடு இல்லை. நாம எங்க வந்திருக்கோம், இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பக்குவமா இரு. ஸ்வேதா, நீ வாமா, வாங்க. Yeah. I'll be back next week. Hello sir. Shankar. Nice to meet you. அப்புறம் ப்ராஜெக்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். See you sir. Okay, see you. Excuse me, sir. அசோசியேஷன் பிரசிடென்ட் அண்ட் எக்ஸ் பிரசிடென்ட் அவங்கெல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. என்னை விட அவங்க தான் முக்கியமானவங்க. முதல்ல அவங்களுக்கு கவனிங்க. Okay, sir. Madam? No thanks. Okay, madam. குட் மார்னிங் எவ்ரிபடி. நமது பில்டர்ஸ் அசோசியேஷன் உடைய 50வது பொன் விழா ஆண்டின் தொடக்க நிகழ்ச்சிக்கு இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். பல பெரிய கம்பெனிகளோட முதலாளிகள் மெம்பர்ஸா இருக்கிற இந்த கமிட்டியில தொழில் ரீதியா நமக்குள்ள நிறைய போட்டிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த அசோசியேஷன் மெம்பர்ஸா பாக்குறப்போ நாம எல்லாருமே ஒரே குடும்பமா தான் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிறோங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலாவே போட்டிருந்தோம். நாம நினைச்ச மாதிரியே நீங்க எல்லாருமே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்திருக்கிறத பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I am extremely happy to welcome you one and all to this auspicious occasion.
இந்த 50 வருஷத்துல இருந்ததை விட இனிமே வரப்போற வருஷம்தான் நம்ம அசோசியேஷன் இன்னும் பல உயரத்தை தொடும்னு நாம நம்புவோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு மிஸ்டர் அஸ்வினை மேடைக்கு அழைக்கிறேன். ஹாய், ஹலோ. இந்த நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவங்கி வைக்க நமது அசோசியேஷன் முன்னாள் பிரசிடென்ட் ராஜராஜேஸ்வரி மேடம் அவர்களையும் தற்போதைய பிரசிடென்ட் கார்த்திக் அவர்களையும் மற்றும் கமிட்டியின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். இதுவரைக்கும் நடந்த நம்ம கமிட்டி மீட்டிங் எல்லாம் ரொம்ப ஃபார்மலா சீரியஸா நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ண போறோம். அப்படி நடக்க போறது இல்லை. ஏன்னா நாம எல்லாருமே இப்போ ஒரு கேம் விளையாட போறோம். அந்த கேமோட பேரு டம்சரஸ்.